ஓபிஎஸ் அவர்கள் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு, இந்த வரலாற்று சொல்லும் பொழுது அவங்க வந்து பழைய வரலாறுகளுக்கு போனாங்க, ஆதி காலம்லாம் போனாங்க. வரலாற்றுல இந்த மாதிரி தன்னுடைய பதவி கொடுத்தவர் திருப்ப கொடுத்த யாருமே கிடையாது, ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராமாயணத்துல இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தெல்லாம் பேசினாங்க. ஜெயலலிதா அவர்களே பேசினார். அவர் எங்க துரோகம் செஞ்சார்? அவர் வந்து கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருந்தார். இவர் கேட்கிறாருல, ஏங்க நீங்க வந்து இதுல இருக்க வேண்டியதானே? அவரு நான் இந்த கட்சியை ஒன்றிணைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். உரிமை மீட்பு கழகம்னு அவர் பேர் வச்சதே உரிமை மீட்பு கழகம். இன்னும் சொல்லப்படும் தினகரன் இவங்க செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்தே பசும்பொண்ணை மீட் பண்ணாங்களா தெரியும். எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது இந்த கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கறத அவருடைய கோரிக்கையா இருந்தது. கடைசி வரைக்கும் தினகரன் இணைப்புக்கு பிறகு கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைச்சார். ஏன்னா இந்த ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது என்பது முன்னாடியே வந்து ஒரு நாள் பார்க்ல காலைல மீட் பண்றாரு, அன்னைக்கு சாயந்தரம் வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக முதல்வர் வீட்டுக்கு போறாரு, அடுத்த நாள் மீட் பண்றாரு. அப்படிதான் நிறைய பேர் சொன்னது இல்லைங்க அவர் வந்து நிச்சயமா திமுக போறாரு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வெயிட் பண்ணார், உடனடியாக நடக்கல. என்டிஏல வந்து திரும்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க, இவர் மறுபடியும் உள்ள கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. தினகரன் அவர்கள் உள்ளே போனதா அவருக்கும் சரி, தினகரனுக்கு ஒரு கதவுகள் திறக்கப்படும் பொழுது நமக்கும் ஒரு கதவு திறக்கப்படுமா அப்படிங்கறதையும் அவர் எதிர்பார்த்தார். கழகத்தை கூட கட்சியா கூட மாத்திரன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறார்னா அவர் எங்க போவார்? ஏன்னா நீங்க அரசியல்வாதிகள் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலம் வரைக்குமே நான் ஒரு பொறுப்புல இருந்திருக்கேன், அந்த பொறுப்புல தக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. பாலிடிக்ஸ் ரிட்டையர்மெண்டே கிடையாதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எங்கே செல்வார்? தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே பார்த்தோம், பலாப்பழத்தை நின்னாரு, அவரால் ஜெயிக்க முடியல. அது சொல்ல போனா என்டிஏல நின்னார். இன்னைக்கு அந்த என்டிஏவும் கைவிடுது. நீங்க எந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும் அந்த கட்சியும் கைவிடுது, எந்த கூட்டணிக்கு விசுவாசமா இருந்தாலும் அந்த கூட்டணியும் கைவிடுது. அவர் எங்கே செல்வார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாகத்தான் அவர் போய் சரி நான் முதல்ல இந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணேன், ஆனா எனக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க, என்டிஏல திரும்ப என்ன கூப்பிட்டாங்க, நான் பேசினாங்க, நான் போய் சில பேரை பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கான ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு அவர் பாக்குறாரு. இப்ப அந்த ஸ்பேஸ் வந்து திமுக ஓபன் ஆகும் போது அவர் வந்து இதெல்லாம் எப்படி இருந்தாலும் திமுக வந்து அதிமுக வந்துச்சு அப்படிங்கிற அந்த பாயிண்ட், அந்த லாஜிக்ல அந்த பாயிண்ட்ல போய் சேர்றாரு. சேரும் பொழுது நான் வந்து தனியால் கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இப்ப சொல்லப்போனா திமுக இருக்கிற குரல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் டீமுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 சீட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம், அப்ப நமக்கான சீட்ஸ் எல்லாம் இதனால குறையுது அப்படிங்கிற ஒரு சின்ன அதிருப்தியும் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அவர் ஏற்கனவே ஒரு 5-6 பேர் உள்ள போறாங்க. அவருடைய நீங்க எம்எல்ஏக்களாக இருக்கவர் நான் சொல்றேன். அது இல்லாம இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை அவர் கூட்டிருக்காரு, சேர்க்கிறார் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நான் சொல்றேன், பெரிய அளவுல இல்லாட்டி கூட எந்தெந்த இடத்துல இந்த மார்ஜின் டிஃபரன்ஸ் 15 தொகுதிகள் எங்கெல்லாம் திமுக வந்து தோல்வியற்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் ஓபிஎஸ் கொண்டு வர வாக்குகளால் அவரால் வெற்றி பெற முடியும் நினைக்கிறேன். நீங்க வந்து நான் சொன்னேன், திமுக சின்ன அதிருப்தி இருக்கு, நீங்க தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது.